ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோங்கிறத முதல்ல பாத்துடலாம். இப்போ நான் சென்னையில வாழறேன். புக்கு டேபிள் மேல இருக்கு. ஓகே, அவன் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நிக்கிறாங்க. நாய் புதருக்கு பின்னாடி இருக்கு. சோ இந்த ல இருக்கு, மேல இருக்கு, பக்கத்துல இருக்கு, பின்னாடி இருக்கு, முன்னாடி இருக்கு, இதுக்கெல்லாம் ஆன வார்த்தைகள் என்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அது பேரு ப்ரெப்போசிஷன்ஸ். ஓகே, ப்ரெப்போசிஷன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ப்ரெப்போசிஷன்ஸ் பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு. நம்ம இதுல நிறைய டைப் இருக்கு. அதாவது ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ்னா ஒரு பொருள் எங்க இருக்கு அத பத்தி பேசுறது. ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம்னா ஒரு 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 விஷயம் எப்ப நடந்தது அத பத்தி பேசுறது. ஜெனரல் ப்ரெப்போசிஷன்ஸ் நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு வேணும்னா ஜெனரல் ப்ரெப்போசிஷன் அவன் கூட இருக்கேன், ரைட், அவன் என்ன பத்தி பேசினா, சோ அந்த மாதிரி அந்த பத்தி கூட அதெல்லாம் நம்ம ஜெனரல் ப்ரெப்போசிஷன்ஸ்ல வரும். ஓகேயா? சோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். பிளேஸ்னா என்னது? ஒரு பொருள் எங்க இருக்கு. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்ன, அத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ இது பெரிய நிறைய லிஸ்ட் இருக்கு. முன்னாடி, பின்னாடி, மேல, கீழே, அந்த மாதிரி நிறைய ப்ரெப்போசிஷன் பிளேஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம 4 மாத்திரம் தான் பார்க்க போறோம். ஏன்னா இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்னா பண்ணா வீடியோ ரொம்ப லாங் ஆயிடும். சோ இன்னைக்கு நம்ம 30-day சேலஞ்ச்ல இன்னைக்கு நம்ம 20th கிளாஸ்ல இருக்கோம். சோ இது வரைக்கும் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா 30 daysல நீங்க ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசிடலாம். வாங்க நம்ம போர்டுக்கு போகலாம். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ப்ரெப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். அது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் எங்கே இருக்கிறது. ஓகே, அதோட பொசிஷன் என்ன, அத பத்தி பேசுறதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இது எப்பவுமே பெயர் சொல்லுக்கு முன்னாடிதான் வரும். இப்ப நம்ம ப்ரெப்போசிஷன் பிளேஸ் பாக்குறோம் இல்லையா, நம்ம எந்த பிளேஸ பத்தி பேசுறோமோ அதுக்கு முன்னாடிதான் நம்ம இந்த ப்ரெப்போசிஷனை போடணும், ரைட்டா? சோ நம்ம முதல்ல பார்க்க போற ப்ரெப்போசிஷன் இன். இன்னா தமிழ்ல பெயர், நம்ம பேச்சு வழக்குல பார்த்தா லன்னு சொல்லுவோம், இல்ல நம்ம நல்ல தூய தமிழ பார்த்தா இல்லைங்கிற அர்த்தம் வரும். ஓகே, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில வாழறேன். சோ அந்த க்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை இல். நான் சென்னை வாழறேன்னு சொல்ல மாட்டோம் தானே, நம்ம சென்னையில வாழறோம் சொல்லுவோம். இல்ல நான் சென்னையில் வசிக்கிறேன், இல் போடுவோம் நம்ம தூய தமிழ பேசினா. சோ இந்த இல்லுக்கும் லக்கும் நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான் இந்த இன். இது ஒரு ப்ரெப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். சென்னைங்கிறது இடம், கரெக்டா? சென்னைங்கிறது பிளேஸ் தானே. சோ அந்த இடத்தை குறிக்கிற சொல் இந்த இன். சரி, இப்ப இது இன்னும் எப்ப யூஸ் பண்ணலாம்? முதல்ல இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னுக்கும் ஆக்டுக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் நிறைய உண்டு ப்ரெப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். இந்த நாளும் ல தான், ஆக்ட்னாலும் ல தான். ஆனா ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதையும் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ இன்னன்னா ல அல்ல நான் சொன்ன மாதிரி இந்த நம்ம பெரிய இடங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பெரிய இடம்னா என்னது? வேர்ல்டு, எர்த், சன், மூன், கான்டினென்ட். கான்டினென்ட் கண்டம், ஏசியா, அமெரிக்கா, கண்ட்ரி, இந்தியா, சைனா, சிட்டி, ரைட், ஒரு ஊரு, ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி பெரிய இடங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இல்ல. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். உலகத்தில் 7 கண்டங்கள் இருக்கின்றன. சோ நம்ம உலகத்தை பத்தி பேசுவோம். ஏன்னா இல்ல நம்ம உலகத்துக்கு அப்புறம் தானே போட்டிருக்கோம் உலகத்தில். பாத்தீங்களா, இல்ல இருக்கா? சோ there are 7 continents. நம்ம இந்த இல்ல எங்க போடணும்? நம்ம வேர்ல்ட பத்தி பேசுறோம். எந்த இடத்தை பத்தி பேசுறோம்? உலகத்தை பத்தி பேசுறோம். உலகத்தில், ஏன்னா இது இல்ல பக்கத்துல. there are 7 continents in the world. ஓகே, வேர்ல்டுங்கிறது பெரிய இடம். அதே மாதிரி I live in Chennai. ஓகே, சோ அந்த மாதிரி பெரிய இடங்கள். there are many countries in Asia. ஓகே, there are many fields in this village. சோ வில்லேஜ், அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே இதை நம்ம சின்ன இடங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். சின்ன இடம்னா என்னது? ரெஸ்டாரண்ட், பார்க், ஸ்கூல், பள்ளி, பூங்கா, உணவகம், அந்த மாதிரி சின்ன இடங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அவன் பள்ளியில் இருக்கிறான். He is in the school. சோ இந்த இல்ல எங்க போட்டுக்கோ நம்ம பாருங்க, நம்ம தமிழ் பேசுறச்சு அவன் ஸ்கூல்ல இருக்கான், ரைட்டா? இல்ல நம்ம பள்ளிக்கு பின்னாடி போட்டுக்கோம். சோ அந்த ஸ்கூல்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம இன்னு போட்டுக்கணும். He is in the school. சோ சின்ன இடங்களுக்கும் நம்ம இன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்சைடுங்கிற வார்த்தைக்கு பதில் நம்ம இன் யூஸ் பண்ணலாம். சோ இன்சைட்னா என்னது? உள்ளே, ரைட்? நம்ம தமிழ்லயே நம்ம உள்ளேக்கு பதில் ல யூஸ் பண்ணுவோம். பாருங்க நம்ம எப்படி சொல்றேன்னா,
புத்தகங்கள் பையில் உள்ளன. நம்ம என்ன சொல்றோம்? பையில இருக்குன்னா பை உள்ளே இருக்கின்றன சொல்றோம். சோ நம்மளே நம்ம என்ன பண்றோம்? தமிழையே உள்ளேக்கு பதில் இதை இல்ல யூஸ் பண்றோம். கரெக்டா? சோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இன்சைடுக்கு பதில் கூட நம்ம இன் யூஸ் பண்றோம். ஓகே, the books are in the bag. சோ பேக் எங்க இருக்கு? புக்ஸ் பேக்குள்ள இருக்கு. in the bag. ஓகே, இப்போ அடுத்தது என்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம்? பார்ட்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஓகே, வீட்டின் பகுதிகள், வீட்டுல இருக்கிற பகுதிகள், வீட்டுல இருக்கிற ரூம், மொட்டை மாடி, பாத்ரூம், கார்டன், இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அம்மா சமையல் அறையில் இருக்கிறார்கள். ஓகே, சோ சமையல் அறை தான் நம்மளோட பிளேஸ். சோ அதுக்கு முன்னாடிதான் நம்ம என்ன போடணும்? இன் போடணும். மதர் இஸ் இன் த கிச்சன். ஓகே, சோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ஹவுஸ்ங்கிற வார்த்தைக்கு இன் யூஸ் பண்ணணும். ஆனா ஹோம்ங்கிற வார்த்தைக்கு ஆட் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் ஆட் ஹோம். ஓகே, இதை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். ஆட் பண்றச்சு. இப்போ அடுத்தது ஆட். சோ நீங்க இன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரிய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம், சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணலாம், உள்ளேங்கிறது பதில் யூஸ் பண்ணலாம், இல்ல வீட்டோட பகுதிகள், கார்டன், பெட்ரூம், கிச்சன், டெரஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இன்னும் யூஸ் பண்ணலாம். இப்ப ஆட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. வெறும் சின்ன இடத்துக்கு மட்டும் தான் நீங்க ஆட் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நீங்க there are 7 continents at the world ன்னு சொல்ல முடியாது. உலகம்ங்கிறது பெரிய இடம், அதனால சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த புக்ஸ் ஆர் at the bag, உள்ளேக்கு பதில் நம்ம ஆட் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வீட்டுல இருக்கிற பகுதி எதுக்குமே நம்ம ஆட் யூஸ் பண்ணி he is at the bedroom சொல்ல முடியாது. அது எல்லாத்துக்கும் நீங்க in தான் யூஸ் பண்ணணும். எதுக்கு நீங்க ஆட் யூஸ் பண்ணா? only for small places, சின்ன இடத்துக்கு மட்டும் தான் ஆட் யூஸ் பண்ணலாம். she is at the restaurant, அவ ரெஸ்டாரண்ட்ல இருக்கா. ஏன்னா இது சின்ன இடம். அதாவது உலகம், சிட்டி, வில்லேஜ் அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ற சின்ன சின்ன இடம் தானே ரெஸ்டாரண்ட். அந்த மாதிரி சொல்றேன். ரிலேட்டிவ்லி ஸ்மால். he is at the mall, அவன் மால்ல இருக்கான். சோ மால்ங்கிறது சின்ன இடம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி I am at home. ஹோம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நீங்க ஆட் யூஸ் பண்ணலாம். ஆனா இதுவே நீங்க ஹவுஸ் யூஸ் பண்ணீங்கன்னா I am in the house தான் சொல்லணும். I am at the house வராது. ஏன்னா ஹவுஸும் ஹோமும் ஒண்ணுதான். அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஹவுஸ் எப்ப யூஸ் பண்ணும், ஹோம் நிறைய எப்ப யூஸ் பண்ணும் வித்தியாசம் இருக்கு. அது நான் ஷார்ட்ஸ்ல சொல்றேன். ஆனா நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹோம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆட் யூஸ் பண்ணலாம். ஆனா ஹவுஸ் யூஸ் பண்ணா நீங்க இந்த ஹவுஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுதான் இன்னுக்கும் ஆட்க்கும் வித்தியாசம். ரெண்டுக்குமே இல்ல அல்லது இல்லுங்கிற அர்த்தம் தான் வரும். அடுத்தது ஆன் அண்ட் அபவ் தான். ஓகே, இப்ப நம்ம ப்ரப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேஸ் கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆன் அண்ட் அபவ். இன்னைக்கு கிளாஸ்ல ஆன் தான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆனுக்கும் அபவுக்கும் என்ன வித்தியாசம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஆன்னா மேல். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் புத்தகம் மேசைக்கு மேல் இருக்கிறது. நம்ம சொன்னா மேல். So the book is on the table. Okay, so மேசைக்கு மேல். நம்ம இங்கிலீஷ் தமிழ் எழுதிச்சு மேசைக்கு மேல பின்னாடி எழுதுவானா? நான் என்ன சொன்னேன்? எப்பவுமே ப்ரப்போசிஷன் நம்மளோட நவுனுக்கு முன்னாடி தான் வரணும். So the book is on the table. புக் எங்க இருக்கு? புக் டேபிளுக்கு மேல இருக்கு. ஓகே, குழந்தைகள் கட்டிலின் மேல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, the children are sitting on the bed. பெட்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி on, மேல். ஓகே, கட்டிலின் மேல் நம்ம ஆன் த பெட் போடணும். இப்போ அபவ்னாலும் ஆன் தான். ஓகே, இப்போ அபவ்க்கும் ஆன்க்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். நான் இப்போ இங்க பாருங்க, என் கைய பாருங்க. the marker is on my hand. மார்க்கர் என் கைய தொட்டுட்டு கை மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. இது ஆன். ஓகே, இப்போ நான் மார்க்கரை தூக்கி வச்சுட்டேன். ரைட், இப்போ மேலதான் இருக்கு, ஆனா என் கைய தொடல. ரைட், சோ மேல இருக்கு, ஆனா ரெண்டு ஆப்ஜெக்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடாம இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரப்போசிஷன் above. ஓகே, இது ஆன், இது above. ஓகேங்களா? சோ மேல ஆனா தொடாம இருக்கிறது above. ஓகேயா? சோ above, ஆன், ஆனா தொடாம இருக்கிறது. ரைட், சோ பறவைகள் மேகங்களுக்கு மேல் பறந்து கொண்டு இருக்கின்றன. சோ மேகத்து மேல பறக்க முடியாது தானே, மேகத்துக்கு மேல, அதுக்கு உயரத்துல. சோ the birds are flying above the clouds. எங்கே பறந்துட்டு இருக்கு? கிளவுட்ஸுக்கு மேல, above. ஓகே, the tube light ஜன்னலுக்கு மேல உள்ளது. சோ டியூப் லைட் ஜன்னல் மேல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, அதுக்கு உயரத்துல தான் இருக்க முடியும். சோ தொடாம இருக்கிறது. சோ the tube light is above the window. ஜன்னலுக்கு மேல். சோ இது தமிழ் பாத்தீங்கன்னா ஜன்னலுக்கு மேல் ஒரு பின்னாடி வரும், ஆனா நம்ம விண்டோக்கு முன்னாடி எழுதும் இங்கிலீஷ்.
சோ above வேண்டும். சோ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம் அடுத்தது. சோ உங்களுக்கு in, on and above prepositions of place புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, நம்ம ஒன்னொன்னா அடுத்த கிளாஸ்ல பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸசைஸ்க்கு போறோம். வாங்க இப்போ ஒரு எக்ஸசைஸ்க்கு போலாம். சோ she is waiting dash the airport. சோ ஏர்போர்ட்ங்கிறது சின்ன இடம். சோ சின்ன இடத்துக்கு நான் சொன்னேன் எந்த ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொன்னேன். ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அதை கவனிச்சு எழுதுங்க. பெயிண்டிங் சுவரின் மேல் இருக்கிறது. ஓகே, சோ அதுக்கு ஃபில் பண்ணுங்க. கடிகாரம், the clock is dash the switchboard. கடிகாரம் ஸ்விட்ச் போர்டுக்கு மேல இருக்கும். சோ கண்டிப்பா ஸ்விட்ச் போர்டு மேல அதை தொட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, மேல இருக்கணும். ஓகே, அதுக்கு என்ன வார்த்தை அதை யூஸ் பண்ணுங்க. ஜப்பான் இஸ் a country dash ஏசியா. ஏசியாங்கிறது பெரிய இடம், big place. So big place க்கு preposition of place எந்த preposition வரும்னு யோசிச்சு இங்க ஃபில் பண்ணுங்க. ஓகே, சோ கண்டிப்பா உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி அனுப்புங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பாய்.